ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கண்ணாடி என்னோட ஃபேஸை பார்த்துட்டு வைத்து வர கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைவசி ரூல் அனைத்தும் முடிச்சுட்டு கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கார்ட்டூன் பார்க்கும்போது ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அப்போ தான் யோசித்தேன், சரி இதுவே நம்ம இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டாக பண்ணிடலாம். யாரெல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்கை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்க, அது ஒரு சமயதுங்க. மீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் தான் ரொம்ப சோகமாக இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. பட் சீக்கிரமாக சரியாயிரும் நம்புகிறேன். ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு ஒரு அவுட்ஃபிட் செக் போடணும்ல, அதான மேண்டேட்டரி. அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் போகும்போது ஞாபகம் வந்துச்சு, ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தான் என்ன நோட் இருக்கும், என்ன புக் இருக்கும், அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்ருப்பேன். பவுச்சில் பென்சில் எடுத்துட்டேன்னா, பென் எடுத்துட்டேன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. லேப்டாப்பு, மவுஸு, அப்புறம் ஒரு நோட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அப்புறம் லஞ்ச் பேக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். பிகாஸ் நம்ம அங்கே போய்ட்டு எதுவும் வாங்க முடியாது, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். அதான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவேன் லஞ்செலாம். அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. சைக்கிளில் தான் வழக்கம் போல். கார்டியோ பண்ணோம்ல, கார்டியோ பண்ணாமல் எப்படி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட். என்னடா ஹைவேல போகிறதானே நினைக்கிறீங்க? பிகாஸ் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு யோசித்தேன். அது ஹைவேல வெளியே வந்தேன். ஆனால் செம்ம ஸ்வெட்டு, வழக்கத்துக்கு மாறாக எனக்கே ரொம்ப ட்ரெயின்ட் அவுட் ஆகிட்டேன். நானே யோசிச்சு பார்க்கல இவ்வளோ தூரம் ஆகும்னு. ஆனால் 15.77 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. நானும் 20 கிலோமீட்டர்லாம் வரும்னு நினச்சேன். போய்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ்லாம் போட்டுட்டு அங்கே ஒரு அவுட்ஃபிட் செக் பார்த்தாச்சு. ஏன்னா ஃபுல் ட்ரெயின்ட் அவுட்டாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன், நாங்கள் ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக புது புது ஒர்க்காக இருக்குது. எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஏன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புன்னு நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. முடிஞ்ச அளவுக்கு முடித்தேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். பிகாஸ் டெய்லி சாயந்தரம் மழை வருதுல்ல, ஸோ சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி பைக்கில் தான் ஜிம்முக்கு போனேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதான் இன்றைக்கி பைக்கை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். யாருன்னா எங்கள் டியோ லவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு எப்போவுமே டியோ தான். எந்த பைக்காக இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் டியோ தான். ஃபஸ்ட்டு பார்பர் ப்ரெஸ், அதில் ஒரு 3 செட்ஸ், 15, 12, 10 நல்லாவே நீங்கள் வந்து இன்னும் செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே ஹிட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிஷின் லெக் ப்ரெஸ்லேயும் ஒரு 3 செட்ஸ், 15, 12, 10. நான் என்ன ஒன்று, நீங்கள் வந்து நான் ட்ராப் செட்டும் போடுவேன். பட் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வெயிட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லஞ்சஸ்லேயும் ஒரு 3 செட்ஸ், 15, 12, 10. 2 கால்லையும் நீங்கள் போடணும். சிங்கிள் லெக்ஸ் தான். அதுக்கப்புறம் மிஷின் ஃப்ரெண்ட் ஸ்குவாட்ஸ்லேயும் ஒரு 3 செட்ஸ், 15, 12, 10. இன்றைக்கி வீடியோ இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் கைஸ்.